ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் saree பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இந்த saree அண்ட் சேஃப்டி பின் எடுத்துக்கிறேன். ஒரு பிக் சைஸ் சேஃப்டி பின் அண்ட் ஸ்மால் சைஸ் சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. அண்ட் இது ஹோல்டிங் கிளிப், அயன் பாக்ஸ், எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் இவ்வளோ தான் நமக்கு தேவைப்படும். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். saree ஃபஸ்ட்டு பல்லு எடுத்துக்கோங்க. அதாவது முந்தானை பக்கம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அந்த முந்தானை சைடில் மேலே இருக்கிறது முன்புறம் இருக்கிறதும் பின்னாடி இருக்கிறது பேக் சைடு இருக்கிறதும் வச்சுக்கோங்க. இந்த கொஞ்சம் இருந்துச்சுன்னா நம்மளால் ஃபோல்ட் பண்ண முடியாது. ஸோ அதை ஒரு மடக்கு பின்னாடி மடக்கிக்கோங்க. நம்மளுடைய ப்ளீட் சைஸ் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லையா, அந்த அளவில் இருக்கணும். இதுவே கொஞ்சம் உடம்பு பெருசாக இருக்காங்க அப்படின்னா நம்ம ஆள்காட்டி விரல்லேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் பின்தள்ளி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளீட் மட்டும் ஆள்காட்டி விரல் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து எடுக்கிற ப்ளீட் எல்லாமே அந்த ஃபஸ்ட்டு ப்ளீட்லேருந்து ஹாஃப் சைஸ் அந்த மெஷர்மெண்ட் வச்சு எல்லாருக்குமே நீங்கள் எடுக்கலாம். அந்த மாதிரி எடுத்து எத்தனை ப்ளீட்ஸ் உங்களுக்கு வருதோ அத்தனை ப்ளீட்ஸ் நீங்கள் பல்லுவில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எடுத்து முடிச்சிட்டேன். எனக்கு 7 ப்ளீட்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ப்ளீட்ஸ் வருதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதை செக்யூர் பண்ணுறதுக்கு நான் ஒரு பிக் சைஸ் சேஃப்டி பின் யூஸ் பண்ணுறேன். இப்போ இது இந்த மாதிரி டேபிளில் போட்டு அந்த ஹோல்டிங் கிளிப் வச்சு இதை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ப்ளீட்ஸ் அலைன்மெண்ட் பண்ணோம். அதுக்காக இப்போ நீங்கள் ப்ளீட் அலைன் பண்ணுறதுக்கு நம்ம கை விரல் இருக்கு இல்லையா, நம்ம கை விரலில் இந்த மொத்த அளவு நம்ம ஃபிங்கர்ஸோட மொத்த அளவை உள்ளே ஒரு கை உள்ளே விட்டு அகைன் இன்னொரு கை உள்ளே விட்டு அந்த அளவில் எடுத்திங்க அப்படின்னா நம்ம ப்ளீட்ஸ் எல்லாமே கரெக்டான சைஸில் நம்ம எடுத்த ப்ளீட்ஸ் எல்லாமே நமக்கு அலைன் ஆகி வரும். சேம் மெத்தட் நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். நம்ம இதை எடுத்து முடிச்சுட்டு ஒன் டைம் 7 ப்ளீட்ஸும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம சேஃப்டி பின் போட்டு லாக் பண்ணிக்கலாம். பின் பண்ணும்போது மேல் பக்கமாக பண்ணாதீங்க, கீழே விட்டு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அயன் பண்ணும்போது மேல் பக்கமாக இருந்துச்சுன்னா அயன் பாக்ஸும் டேமேஜ் ஆகும், நம்ம அயனிங்கும் கரெக்டாக பண்ண முடியாது. ஸோ கீழ் பக்கமாக பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான் எல்லா பக்கமும் அதே மாதிரியே பண்ணுங்கள். நம்ம கையோட அளவு மட்டும் சரியாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீட்ஸ் எல்லாமே கரெக்டான அளவில் வரும். அப்போ தான் நமக்கு ப்ளீட்லேருந்து உள்ளே இருக்க ப்ளீட்ஸ் எல்லாம் வெளியே வராமல் கரெக்டாக இருக்கும். இதுக்கு எல்லாமே நீங்கள் சின்ன சேஃப்டி பின்னே யூஸ் பண்ணலாம். நான் மேலே யூஸ் பண்ணது அதை நம்ம மடக்கி கொஞ்சம் ஃபோல்டர் மடக்கி பண்ணோம், அது ரொம்ப மொத்தமாக இருக்கும் அப்படின்றதுனால பெருசு யூஸ் பண்ணோம். இப்போ உங்கள் பல்லு ப்ளீட்டோட அளவு என்னவா இருக்கணும், அதாவது நம்மளோட பின்னாடி தொங்குற அந்த பல்லு ப்ளீட்டோட அளவு என்னன்னு சைஸ் நீளம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய பூ வாங்கும்போது முளம் போட்டு அளந்து தருவாங்க தெரியுமா நம்ம கையில், அந்த அளவில் 3 மடங்கு இருக்கணும். அதாவது 1 முழம் அப்படிங்கிறத 3 முழம் கலக்க வச்சு 3 தடவை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பின்பக்கம் இருக்க அளவு சரியாக வரும். நம்ம முட்டியிலேருந்து கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு saree கட்டியிருக்கிறத பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த அளவுக்கு 3 கரெக்டாக இருக்கும். இப்போ நான் பல்லு ப்ளீட் எடுத்து முடிச்சுட்டு இப்போ அயன் பாக்ஸ் இது பட்டு saree, லைட் பட்டு saree மாதிரி. ஸோ நான் சில்கில் ஃபிட் பண்ணி அயன் பண்ணுறேன். நீங்கள் காட்டன்னா காட்டனில் ஃபிட் பண்ணி அயன் பண்ணுங்கள். அயன் பண்ணும்போது அயன் பாக்ஸ் எப்பயுமே மீடியம் ஹீட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த சாரியாக இருந்தாலும் சரி நமக்கு ஹை ஹீட் தேவைப்படாது. ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சு நீங்கள் அயன் பண்ணுங்கள். அயன் பாக்ஸ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதை ஹீட் ஆக விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சாரியில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நமக்கு அயன் பாக்ஸும் டேமேஜ் ஆகாது, நம்மளோட சாரியும் டேமேஜ் ஆகாது, நீட்டாக நமக்கு எல்லாமே கிடைக்கும். அண்ட் பேக் சைடும் அயன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு saree தூக்கிட்டு இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஃப்ரண்ட் சைடு மட்டும் பண்ணிங்கன்னா தூக்குன மாதிரி இருக்கும். இப்போ நான் அந்த பல்லு ப்ளீட்டை கீழே விட்டு செக்யூர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம செஸ்ட் ப்ளீட் எடுக்க போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் எடுத்து அந்த சாரியை டேபிள் மேலே போட்டு நீங்கள் பல்லு ப்ளீட்டில் எடுத்துருக்கிற அந்த அலைன்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் கை வச்சு இழுத்தீங்கன்னா அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த அலைன்மெண்ட் வந்துடும். ஃபஸ்ட் நார்மலாக எடுத்து வைங்க, அந்த லைன்ஸ் தெரிகிற மாதிரி எடுத்து வைங்க. அண்ட் போக 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 அப்படியே அது கரெக்டான சைஸில் நீங்கள் அலைன் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியுதா, நான் அந்த கோடை பிடிச்சு அப்படியே இழுக்கிறேன். ஸோ நான் அப்படி இழுக்கும் போது எனக்கு நீட்டான ஒரு அலைன்மெண்ட் கிடைக்குது. இந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். ஸோ இதனுடைய சைஸ் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எல்லா சைஸும் ஈவனாக இருக்கணும். மேலே ஒரு சைஸ்னால் அது ஈவனாக இருக்கணும், கீழே என்ன ஈவனாக இருக்கணும். அதை நீங்கள் எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, சாரீ இருக்கு இல்லையா, அது மேலே எனக்கு 1/2 இன்ச் இருக்குது, அது கீழே எனக்கு 1 இன்ச் இருக்குது, அது கீழே எனக்கு 1 1/2 இன்ச் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் செஸ்ட் ப்ளீட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சாரீ ஒரே அளவில் நீட்டாக இருக்கும்.
நான் எடுத்து முடிச்சுட்டு இப்போ அயர்ன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இப்படியே போட்டு அயர்ன் பண்ணுறதுக்கு சிரமமா இருந்துச்சுன்னா, நீங்க அந்த லாஸ்ட் 1 1/2 இன்ச் எடுத்தோம் இல்லையா, அந்த இடத்துல சேஃப்டி பின்ஸ் போட்டு நீங்க செக்யூர் பண்ணிட்டு அயர்ன் பண்ணலாம். இப்போ நான் அகைன் அந்த சாரீ கீழ தள்ளிட்டு, இன்னும் கொஞ்சம் கீழ நான் அலைன்மென்ட் எடுத்து ஜஸ்ட் அயர்ன் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, நம்ம சாரீ செஸ்ட் ப்ளீட் வரையும் அயர்னிங்ல இருக்கும். அதுக்கப்புறம் அயர்னிங் இல்லாம நார்மலா இருக்கும். ஸோ, அத மட்டும் கொஞ்சம் கவர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் நான் அத எடுத்து மறுபடியும் அலைன் பண்ணி அயர்ன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தூரம் பண்ணீங்கன்னா போதும், ரொம்ப தேவையில்ல. அந்த பேக் சைடு வர கொஞ்சத்துக்கு மட்டும் இந்த மாதிரி நான் அலைன் பண்ணிக்கிறேன். நான் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ ஹிப் ப்ளீட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய முந்தானையிலேருந்து செஸ்ட் ப்ளீட்லேருந்து சுற்றி வந்து நம்ம செருகிற அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, நம்ம 2 கை அளவு லெஃப்ட் டு ரைட் ஹேண்ட் வரை எவ்வளோ சாரீ வருதோ அந்த அளவை எடுத்து பின் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் விட்டு பின் பண்ணிக்கோங்க. அந்த அளவு சரியாக இருக்கும். இப்போ அடுத்து உள்ள சுற்றி வர அளவு நம்ம ஒன் ஆஃப் த சைட் ஷோல்டர்லேருந்து நம்ம 1 ஹேண்ட் சைஸ் வரை இருக்கிற அளவு தான் வந்து உள்ள சுற்றி வர அளவு. இது யாருக்கா இருந்தாலும் இதே மெஷர்மெண்ட் தான். அப்படி எடுத்துக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்காங்கன்னா கொஞ்சம் சாரீ விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் இந்த 2 மார்க்கையும் பின் பண்ணிட்டேன். இதுக்குள்ளார தான் என்னுடைய ஹிப் ப்ளீட் வரப்போகுது. ஸோ இப்போ வந்து நான் ஃபோல்ட் பண்ணேன். இந்த ஃபோல்டிங் வந்து நீங்கள் பெருசாகவும் பண்ணலாம், சின்னதாகவும் பண்ணலாம். அது நம்ம இஷ்டம் தான். நான் வந்து ஒரு அளவு சரியான அளவில் நான் எடுத்துக்கிறேன். அதாவது என்னுடைய பல்லு ப்ளீட் எடுத்தேன் இல்லையா, அதே அளவில் நான் ஹிப் ப்ளீட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்து நான் 2 பின்னு எனக்கு வந்துருச்சு. அப்புறம் அந்த 2 பின்னையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த நடுப்புல இருக்கிற இந்த அளவு மட்டும் தான் நான் ஹிப் ப்ளீட்டுக்கு எடுக்க போகிறது. இப்போ இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் உள்ளே சுற்றி வர அளவு வந்து மேலாப்பில் இருக்கணும் சாரீ பார்க்குறதுக்கு. அண்ட் நம்ம இடுப்போரமாக வர அளவு வந்து உள்ளே இருக்கணும் சாரீ. இதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அந்த இடத்துலையே வச்சு கொஞ்சம் தள்ளி 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 அந்த ஹிப் ப்ளீட்டை வந்து நான் அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி நான் அலைன் பண்ணிட்டு மறுபடியும் பண்ணும்போது எனக்கு இன்னும் நீட்டாக வரும். ஸோ கொஞ்சமாக ஒரே ஈவனாக கேப் இருக்கணும். ஒரு நான் ப்ளீட்டுக்கு எவ்வளோ கேப் கொடுக்குறேனோ அதே கேப் வந்து எல்லா ப்ளீட்ஸுக்குமே ஈவனாக இருக்கணும். அப்போ தான் என்னுடைய ப்ளீட்டிங்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் செக்யூர் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன பின் போட்டு நான் அதை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த டேபிளில் போட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம பல்லு ப்ளீட் எடுக்கும்போது அந்த லைன்ஸ் வச்சு எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரியே இப்போயும் அந்த லைன்ஸை வச்சு அதே ஈவன் சைஸில் அப்படியே மேலாப்பில் வச்சு வச்சு எடுக்கிறோம். எடுக்கும்போது உள்ளே ஏதாவது ப்ளீட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு கரெக்டாக எடுங்க. சம்டைம்ஸ் உள்ளே வந்து ப்ளீட்ஸ் வந்து லாக் ஆகிடும். ஸோ அதை எடுத்து நீட்டாக வச்சு பின் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லாமே ஈவன் சைஸில் இருக்கணும். ஒன்று சின்னதாகவோ ஒன்று பெருசாகவோ இல்லாமல் எல்லாம் சரியான சைஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பின் பண்ணிக்கோங்க. இதுக்கும் நான் சின்ன சைஸ் பின் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டேன். மறுபடியும் நான் சாரீ கீழே தள்ளி அடுத்து இருக்க இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு நான் எடுக்க போகிறேன். இதையும் நான் செக்யூர் பண்ணுறேன். இதே மாதிரியே எண்ட் ஆஃப் த சாரீ வரையும் நீங்கள் எடுத்து பின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஹிப் ப்ளீட் ஃபுல்லாகவே எடுத்து அயர்ன் பண்ணி முடிச்சுட்டேன். சாரி, அயர்ன் பண்ண கிளிப் வந்து எடிட் பண்ணும்போது கட் ஆகிடுச்சு. நீங்கள் அதை அப்படியே நம்ம பல்லு ப்ளீட் அயர்ன் பண்ண மாதிரி இதையும் அயர்ன் பண்ணிக்கோங்க. டாப் டு பாட்டம் அலைன் பண்ணிவிட்டு பின் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் அயர்ன் பண்ணிங்கன்னா ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம செஸ்ட் ப்ளீட், பல்லு ப்ளீட் அண்ட் ஹிப் ப்ளீட் எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு. இப்போ சாரீ என்ன பண்ணுங்கள், ஹிப் ப்ளீட் வந்து வெளியே தெரிகிற மாதிரி உல்ட்டாவாக சாரியை போடுங்க. அந்த ஹிப் ப்ளீட் எடுத்தது எல்லாமே வெளியே அடிப்பக்கமாக இருக்கிற மாதிரி உல்ட்டாவாக சாரீ போட்டுருங்க. இப்போ தான் நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண போகிறோம். உல்ட்டாவாக சாரீ போட்டுட்டு நம்மளுடைய உள்ளே செருகிற பக்கம் சின்ன பக்கம் அது வெளியே இருக்கும் இல்லையா, எக்ஸ்ட்ரா சாரீ, அந்த சாரீ தான் ஃபஸ்ட்டு நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீட்டாக அலைன் பண்ணிக்கோங்க சாரியை, எந்த சுருக்கமும் இல்லாத மாதிரி அலைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபோல்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் அந்த கீழே இருக்க சாரீ வந்து எடுக்கிறேன். எடுத்துட்டு இப்போ நான் வந்து ஒரு அளவு வைக்கிறேன். இது என்ன அளவு அப்படின்னா, என்னுடைய பாக்ஸ் ஃபோல்டிங் என்ன சைஸில் வரணும் அப்படின்றது தான். நம்ம போட்ட ஹிப் ப்ளீட் வெளியே தெரிகிற மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து சென்டராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சென்டராக இருக்க மாதிரி பார்த்துட்டு இப்போ இந்த பக்கம் என்ன அளவு இருக்கோ அதே அளவு அந்த பக்கமும் வச்சு நான் ஃபோல்ட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா இந்த சாரியை அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வைக்கிற சாரியில் வந்து ஃபஸ்ட்டு வச்ச சாரிக்கு வெளியே வரக்கூடாது, உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது சாரீ வெளியெல்லாம் இல்லாமல் நீட்டான ஒரு லுக் கொடுக்கும். இப்போ நான் வந்து அந்த சாரீ ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னுடைய பாக்ஸோடைய அளவு. ரிமைனிங் அந்த பக்கம் இருக்கும் இல்லையா செஸ்ட் ப்ளீட்டோட சாரீ, அதையும் நான் இப்போ என்ன அளவு எடுத்தனோ அதே அளவில் மற்ற சாரீஸை உள்ளே வச்சு வச்சு ஃபோல்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது.
அதே அளவில் சாரியை அப்படியே ஃபோல்ட் பண்ணிகிட்டே வரோம். இப்போ நான் ஃபோல்ட் பண்ணி முடிச்சுட்டேன். எக்ஸ்ட்ரா இந்த சாரி எல்லாமே ஃபோல்ட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ நீங்கள் அந்த செஸ்ட் ப்ளீட் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுங்கன்னா நடுப்பக்கமாக போடாமல் ஒன்றா லெஃப்ட் சைடு வரும், இல்லைன்னா ரைட் சைடு வரும். இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ஃபோல்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளோட மடிப்பு இருக்கிற இடத்துல அப்படியே கரெக்டாக இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த செஸ்ட் ப்ளீட்டை மேலே வைக்கிறேன், அவ்வளோதான். என்னோட பாக்ஸ் ஃப்ளீட்டிங் வந்து டன். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக நீங்கள் பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து செஸ்ட் ப்ளீட்டு அண்ட் இது வந்து ஹிப் ப்ளீட். அது நம்ம ஈவனாக எடுத்தனால அது எப்படி கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ வேணும்னு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரைடல் புக்கிங்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங் பற்றி இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், இன்னும் ப்ரொஃபஷனலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் நம்பர். அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் என்னை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ப்ரைடல் புக்கிங்ஸ்க்கும் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.